ஞான யோகியின் நோக்கில் வேதாசிரியர் இறைவியர். நான் என்னும் பொய்யை நடத்துவோம் நான், ஞான சுடர்வானில் செல்லுவோம் நான். ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதற்சோதி நான் என்ற வீசைக்கார கவியின் வரிகள் ஞான வரிகள் அல்லவா? வாருங்கள் சற்று நேரம் நாமும் ஞான சுடர்வானில் பிரகாசிப்போம். வேதாத்திய இறைநிலை தத்துவம் என்பது அகத்தவத்தில் ஒன்றி ஒன்றி அகக்காட்சியாக பெறப்பட்ட ஒரு தத்துவமே இறைநிலை தத்துவம். இந்த தத்துவம் 1958ஆம் ஆண்டு அன்பொழியில் பிரபஞ்ச இயக்கம் என்ற பெயரில் தொடர் கட்டுரையாக வந்துள்ளது. ஞானம் என்பது தெளிவு, தெளிவு என்பது விளக்கம், விளக்கம் என்பது கேட்டல், சிந்தித்தல், தெளிவடைதலில் இருந்து வருகிறது. ஞானத்தின் முதற்கட்டம் தெளிவு, ஞானத்தின் இறுதி கட்டம் ஞானாதீதம், ஞானாதீதத்தின் இறுதி கட்டம் பூர்ண ஞானம். நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாது, அதே போல ஞானம் இல்லாமல் வாழ்க்கை என்பதை கிடையாது. ஞானாகரத்தினோடு நேயமற்ற ஞாதுவும் நழுவாமல் நழுவி நிற்கும். ஆனாலும் இதன் பெருமை எவர் சொல்வார்? அதுவானால் அதுவாவர், அதுவே சொல்லும் என்கிறார் தாய்மான சுவாமிகள். ஞாயிறு என்ற நேயம் என்ற காணப்படும் பொருள் காட்சியில் ஒடுங்கி, ஞாதுரு என்ற காண்பவனில் ஒடுங்கி ஞானாதீத நிலையில் அந்த ஞானாகரத்தில் ஒன்றி ஒடுங்குகிறது. தராசின் முள் எப்படி ஆடாமல் அசையாமல் நேராக நிற்கிறதோ நடுமுள், அதே போன்று ஆன்மபோதம் தலைப்பட்டவன், ஆன்ம வஸ்துவாய் இருப்பவன் ஆடாமல் அசையாமல் சகஜ நிஷ்டை கூடி இருப்பானையாகில் ஞான பேரரசனும் உமக்கு ஒப்பாவர் யாருடன்? ஞான பேரரசன் நம்மை அத்துவித தத்துவ வித்தை நமக்குள் ஊன்றி ஆராய்ச்சி என்ற தண்ணீரை தெளித்து ஒழுக்கம் என்ற உரத்தை இட்டு அறிவை ஒன்றும் நித்த தவத்தை நமக்கு அளித்து அவர் 6 குற்றங்கள் புரியாமல் நம்மை காவல் காக்கிறார். இதுதான் இதன் விளைவாக கிடைக்கும் கனியே ஞானம் என்கிறார். இந்த ஞானம் என்பது கணநேர சத்சங்கம் கூட, ஞான யோகிகளிடம் நாம் இருக்கும் கணநேர சத்சங்கம் கூட நமக்கு கர்மத்தை அகர்மமாக்கும் பணியை செய்கிறது. இந்த அறிவுடலை உணர்த்துவதுதான் ஞானாகரமாக நமக்கு மாறுகிறது. ஞான யோகிகளின் மௌன பாசை, அவர்களின் செய்கை, அவர்களின் பார்வை கர்மத்தை அகர்மமாக்கும் என்று கீதையில் 4வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகத்தில் கூறுகிறார்கள். ஞானத்தில் ஞானாதி 4 என்கிறது திருமந்திரம். தெருளர கேட்டல், சிந்தித்தல், தெளிவடைதல் ஞானத்தில் சரியை, நன்முக்தி நாட்டம் ஞானத்தில் கெரியை, வியன் சுடர் காணல் ஞானத்தில் யோகம், நான் எனது அறுத்து காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட நிற்றல்வன் ஞானத்தில் ஞானம். சமம், கமம், விடல், சகித்தல், சிரத்தை, சமாதானம் ஞானிக்குரிய குணங்களாக கைவல்யம் கூறுகிறது. அகம் நோக்கி நின்று அறிவே நான் என உணர்ந்து, இகம் நோக்கி எண்ணற்ற ஜீவநிலை உணர்ந்து, சுக துக்க பெருக்கம் தோற்றம் மாற்றம் அறிந்து அறிந்தால் செகமணித்தும் அவன் சித்தாகவே தோன்றும் என்கிறார் சுவாமிஜி. அவன் பிரம்ம நிலையை எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருக்கும் ஞான யோகி ஆகிறான். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் ஞான யோகம், அவன் நீ ஒன்றாய் உணர்ந்த இடம் பூரண ஞானம். கண்ணில் பார்க்கும் பொருளினை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ, அட மண்ணில் தெரியுது வானம் நம் வசப்படலாகாதோ. நிச்சயம் வசப்படும் ஞான யோகிகளே. வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.